பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணிதர்களே, நம்ம ஒவ்வொருவரும் நன்மையை சம்பாதிக்க ஆசைப்படுகிறோம். ஒரு நிமிஷத்தில் சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மாளிகை கட்டப்படுதுன்னு சொன்னால், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஒரு நிமிஷத்தில் கட்டப்படுதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆகவே அதனை எப்படி என்பதை நம்ம பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் ஒரு சேவ் பட்டன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்களோ அவர்களுக்கு நேரடி காட்டுவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றுவாயாக, கஷ்டங்களை போக்குவாயாக, கடல்களை நீக்குவாயாக, வாழ்க்கையில் பறக்கச் செய்வாயாக, வருமானத்தில் பறக்கச் செய்வாயாக, எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிதர்களே, உலகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், சம்பாதிப்பதற்காக வேண்டி மனைவி மக்கள் எல்லாம் விட்டு என்ன செய்கிறோம், வெளிநாடு போகின்றோம். நம்ம இங்கே இந்தியாவில் வாங்குறதை விட ஒரு 5 மடங்கு இங்கேயால் நமக்கு ஒரு 10,000 சொன்னால் அங்கே 50,000 தருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம போகிறோம். அப்போது சம்பாதிக்கிறோம், நல்ல தப்பு கிடையாது. அதே போல் நாம் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்தி கொள்கின்றோம். அங்கே சவுதி போயிட்டு ஏதாவது ஓவர் டைம் கிடைச்சா பார்க்குறோம், ஏன்னா நமக்கு வருமானம் கிடைச்சா அதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டாகிறது. அதே போல் இந்த உலகத்தில் நம்ம நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேரம் தான் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலையும் இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு. நபிஸா சொன்னாங்க, 2 விஷயங்கள் மனிதர்கள் மறந்துருக்கிறாங்க, அதாவது கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. 1வது ஆரோக்கியம், 2வது ஓய்வு. ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளால் அமல் செய்ய முடியும். ஆரோக்கியம் இல்லைனா எந்த அமலும் செய்ய முடியாது. ஒருத்தர் படுத்த படுக்க கிடக்கிறாரு, கை கால் சரியில்லை, கால் வேலை செய்ய மாட்டேங்குது, வாயை பேச முடியலை, எந்திரிக்க முடியலை, அப்படின்னு எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வச்சுருக்கான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம். ஓய்வு, காலையிலேருந்து நைட்டு வரை உழைக்கக்கூடிய வேலை வந்துகிட்டே இருக்குது, வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் வேலை செஞ்சுட்டு பாக்கியெல்லாம் நமக்கு ஓய்வு நான் சொன்னால் இது மிகப்பெரிய பாக்கியம். இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது இந்த மாதிரி நம்ம இந்த ஓய்வை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது என்பதை பார்க்க இருக்கணும். அதில் ஒரே ஒரு நிமிஷத்தில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்ட முடியுமான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை விளங்குறவங்க ஒரு கால் விட மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக, அதே சமயத்தில் அதிகமாக நன்மை தரக்கூடிய விஷயம். நபிஸா சொன்னாங்க, திருமலையில் இருக்கிற ஹதீஸ், யார் ஒரு நாளைக்கு 10 தடவை குல் ஹுவல்லாஹு சூரத்துல் இக்லாஸ் அதை ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு சஹாபிக்காரங்க, யார் சொல்லலாம், இன்னும் அதிகப்படுத்தினா, இன்னும் அதிகமாக ஓதுனா, இன்னும் அதிகமாக ஓதுனா அல்லே அதிகமாக கொடுப்பான் அல்லா தஆலா. அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாளன். அவனுடைய ஹசானா எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அல்ல குறையாதது. சரிங்களா? அப்படிப்பட்ட அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த டயத்தை உபயோகப்படுத்தி கொண்டு, இப்போ ஒரு நிமிஷத்தில் நம்ம சாதாரண விஷயம் நான் 10 தடவை நான் ஓதி பார்த்தேன். டைம் இப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்பீடுக்கு, அதாவது 15 தடவை ஓத முடிகிறது. பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதினா, இந்த ஸ்பீடில் ஓதுனா 15 தடவை ஓதிடலாம். இல்லை நீங்கள் நார்மலாக ஓதுனா 10 தடவை ஓதலாம். அதில் ஒரு நிமிஷத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு மாளிகை, சாதாரண மாளிகையாக, சொர்க்கத்து மாளிகைன்னு சொன்னால் எல்லாம் பொன்னால் கட்டப்பட்டது, எல்லாம் தங்கம் வைரங்கள். இந்த நம்ம வீடு மாதிரி கிடையாது. மாளிகைன்னு சொன்னால் அராஜ மாளிகை. அதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய மாளிகை அல்லாஹ் கட்டுகின்றான். அல்லாஹ் அக்பர். நம்ம 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, 20 வருஷம் நம்ம செலவு பண்ணலாம் கட்ட முடியாத ஒன்றை அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரே நிமிஷத்தில் அல்லாஹ் கட்டுகின்றான். அதுதான் ஈமான், நம்ம அல்லாஹ் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அதாவது நம்ம என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாக வெண்பக்கிறீர்களே, பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 1002 தடவை ஓதி குல் சூரா ஓதி நம்ம எது கட்டாலும் கிடைக்கும், நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது 1001 தடவைக்கு எவ்வளோ டைம் ஆகும் அதையும் பார்த்துக்குங்க. இப்போ குறைஞ்சபட்சம் நம்ம 10 தடவை ஓதுறது. சரிங்களா? 1000 தடவை ஓத முடியாதுன்னா கூட குறைஞ்ச தடவை 10 தடவைக்கு 100 தடவை ஓதிட்டோம்னு சொன்னால் 10 மாளிகை. அதே சமயத்தில் ஒரு 500 தடவை ஓதிட்டோம்னு சொன்னால் 500 மாளிகை அல்லது 50 மாளிகை. சரியா? அப்போது இந்த மாதிரி என்ன செய்யணும், நன்மையை சேகரிக்க முயற்சி செய்யணும். இந்த உலகம் அதுக்கு தான். அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்.
லி எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹ்சன் அமலா அல்லது ஹலக்கல் மௌத் வல் ஹயாத்த லி எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹ்சன் அமலா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையும் கொடுத்துருக்கான். ஏன் தெரியுமா? உங்களே சிறந்த அமல் செய்யக்கூடிய யார் என்பதை சோதனை செய்வதற்காக வேண்டி. ஆகவே இந்த உலகம் என்பது சோதனை, நம்ம அதில் எவ்வளோ சம்பாதிக்க என்பது முக்கியம். ஆகவே கிடைத்துக்கொள்ள அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுபோல் குர்ஆனுடைய வசனை கொண்டு நம்ம எல்லா பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்க நம்ம போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா கேவிக்கு பெரிய தமிழ் பயான் அது தொட்டிங்கன்னா நம்முடைய வீடியோலாம் வந்துடும். அது மாத்திரம் இல்லாமல் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ, தஹஜ்ஜத் தொழுகக்கூடியவங்க, தஹஜ்ஜத் தொழுகை நியத் வைக்கக்கூடியவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேணும், நானும் இறைநேசன் ஆகணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்குன்னு ஒரு ரகசிய திக்ர் இருக்கிறது. அது திக்ரை கற்றுக்கிற விரும்புகிறவங்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா உங்களுக்கு குரூப்பில் இணைச்சி விட்டு அதை நம்ம கற்று தருவோம் இன்ஷா அல்லாஹ். அது தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய நம்பர் 9976841855 9976841855. கணிதக்குறளே நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும்னா முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல நம்ம அனைத்து பாங்களை விட்டு மீளணும். 5 தொழுகையை தொழுக ஆரம்பிக்கணும். நிமிஷம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேட்டான்னு சொன்னால் அவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் இதுவரை தொழுகாமல் வந்திருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்னு சொன்னால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, யா அல்லாஹ் நான் உன்னுடைய பாவ மன்னிப்பு தருகின்றேன், உன் பக்கமே திரும்புகிறேன். நீங்கள் தமிழில் சொன்னாலும் சரி தான், அரபியில் சொன்னாலும் சரி தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, யா அல்லாஹ் உன் பக்கம் திரும்புகிறேன், உன்னோட பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். இது தமிழில் சொன்னான்னா அல்லாஹ் என்ன இதுக்கு முன்பு செஞ்சு அத்தனை பாவத்தை மன்னிச்சிடுவான். ஆனால் இல்லையில என்ன செய்யணும் சொன்னால், 5 நேரம் சுன்னத்தான் 5 நேரம் தொழுகையை கட்டாயத்தில் தொழுகணும். சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுகணும். தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாமி தொழுக முயற்சி பண்ணணும். ஜக்காத்து கொடுக்கணும், ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கணும். அது மாதிரி ரம்லானுடைய ரொம்ப முழுமையான முறை நோக்கணும். வாய்ப்பு இருந்தால் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமை நோம்பு வைக்க முயற்சி பண்ணணும். ஹஜ்ஜி யார் கடமையாக ஹஜ்ஜி செஞ்சிடணும். இது இஸ்லாமிய கடமையில் 5. இதை கட்டாயம் செய்யணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கடமையான விஷயங்களை செஞ்சு தான் முதல்ல நெருங்க முடியும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அதிகப்படியாக நன்மையை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். கட்டாய கடமை இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் செய்யாமல் நெருக்கத்தை பெற முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் இந்த தொழுகையில் இந்த இஸ்லாமிய கடமையில் 5 கடமையில் சரியாக செய்யுங்க. அதுக்கப்புறம் காலை மாலை தஸ்பீஹாத்தை உங்கள் வாழ்க்கையில் அங்கமாக்கி கொள்ளுங்கள். 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் 100 தடவை. 4வது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. அதுக்கப்புறம் ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இதை காலை மாலை ஓதின்னு சொன்னால் மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் 2000 தடவை இறங்கக்கூடிய பாக்கியம். இது நீங்கள் ஓதினீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். காலை மாலை கொஞ்சம் நேரம் குர்ஆனை ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் எப்படி குர்ஆன் ஓதும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா நிச்சயமாக அவங்களுக்கு ஜாயின் பண்ணிவிடுவாங்க. கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் இது நன்மையான விஷயங்கள், தீமையான விஷயம் தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, சூதாடுறது, வட்டி வாங்குறது, பிறருடைய பொருளை அபகரிக்கிறது, கொலை கொள்ளை தற்கொலை மற்றபடி செய்வினை, இதை விட்டு நம்ம முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்முடைய நன்மை அனைத்து அவங்களுக்கு கொடுத்துரும், அவங்களுக்கு போய் சேர்த்துட்டு போயிடும் நம்ம பாட்டுக்கும். ஆகவே இதை தவிர்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது, அவங்க யாருக்காவது பொருள் நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னால் அதை திரும்பி கொடுத்துருங்க. மறுமையில் அவங்களுக்கு நன்மை கொடுக்க வேண்டியிருக்கும். 1 ரூபா மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரியட்ட ஒப்படைச்சிடுங்க. இது நன்மையை செய்கிறீங்க, தீமையை விட்டு தவிர்த்துக்கிறீங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு துவா கபூலான்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க, நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்க. இல்லைன்னா அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அதுக்கப்புறம் துவா செய்வீங்க, அல்லா கபூல் செய்ய மாட்டான். அப்போது நம்முடைய துவா கபூலாக இருக்கிற என்ன செய்யணும்னு சொன்னால், நன்மை ஏவி தீமை தடுக்க வேணும். இப்போ இந்த வீடியோ நம்ம நன்மை ஏவி தீமை தடுக்கிற விஷயம் போட்டிருக்கோம். ஒரு 5 பேருக்கு நீங்கள் அதை பாஸ் பண்ணாவே, உங்களோட சொந்தக்காரங்களை சொன்னாவே, உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட சொன்னாவே என்ன செய்ய, நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்த கூட்டத்தில் ஆகிடுவீங்க. ஆகவே நம்ம அனைவருமே நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆகணும். ஆகவே இதை நன்மையை ஏவி தீமை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கிடைத்துக்கொள்ளே இந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோன்னு சொன்னால் இம்மை முறையில் வெற்றிக்கு அது காரணமாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இம்மை முறையில் வெற்றி பெற்ற கூடுதல் ஆக்கி அல்புரானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.